மாதந்தோறும் நம்ம ஒரு மாதம் ஆன்லைனில் சந்திக்கிறோம், இப்போ நேரில் சந்திக்கிறோம். ஆக இந்த மாதம் நம்ம எல்லோருமே விரும்பி வீட்டுக்கு மகிழ்ச்சியோடு திரும்பணுங்கிறதுக்காக லைஃப் இன் அ லைட்டர் வெயின்ங்கிற சப்ஜெக்டில் நம்ம குணா என்ற ஸ்பீக்கர், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், அவரை பற்றி நல்ல பெருமாள் உங்கள்கிட்ட பேசுவார் நிறைய. அவரை அழைச்சிருந்தோம். அவரை கைண்ட் எனஃப் டு இன்றைக்கி பேசுறதுக்கு வந்திருக்கார். உங்கள் எல்லாருக்கும் ஒரு உண்மையான நிகழ்ச்சி சொல்கிறேன். இந்த ஃபோரத்தினுடைய மடிப்பாக்கம் பிரசிடென்ட் ஸ்ரீகுமார் அட்வொகேட், முன்னாள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய லா ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் கிட்டத்தட்ட 26 வருஷமாக அந்த சென்னை ஃப்ரெண்ட்ஸ் ஃபோரத்தை மடிப்பாக்கத்தில் நடத்தின்னு இருக்கார். 7 வருஷமாக ஹியூமர் கிளப் நடத்திட்டுருக்கார். இந்த ஆண்டிலிருந்து சென்னை ஃப்ரெண்ட்ஸ் ஃபோரத்தினுடைய பொதுச் செயலாளராக பணியாற்றுறார். மோகன் அவர்கள் தலைவராக இருக்காங்க. மயிலாப்பூருக்கு நம்முடைய ரமணகுமார் அவர்கள் தலைவராக இருக்காங்க. அவரும் கிரேட் சோஷியல் ஒர்க்கர், பல்வேறு அசோசியேஷனில் அவர் தலைவராக இருக்கார். நிறைய சேவைகள் பண்ணுறார். ரமணகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு குணா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு ஸ்ரீகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு. எங்கே ஸ்ரீகுமார்? மோகன் அவர்கள் டிராஃபிக்கில் மாட்டின்ட்டாங்க பிரசிடெண்ட். அவர் பிளாக் பண்ணல, டிராஃபிக் பிளாக் ஆகிடுச்சு மீட்டிங். அதனால் வந்துட்டே இருக்கார். நாம் இந்த மீட்டிங்கை இனிதே நம்ம தொடங்குவோம். நம்ம எப்பவும் போல் நம்முடைய ஃபோரம் சாங் அதை நம்ம எல்லோரும் திருப்பி சொல்லுவோம். நவில் தோறும் நூல்நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு, பயம் தொலையுது, பாவம் தொலையுது, சாத்திரம் வளருது, ஜாதி குறைக்குது, நேத்திரம் திறக்குது, நியாயம் தெரிகுது, தர்மம் பெருகுது, தர்மம் பெருகுது. இதுதான் நம்முடைய மோட்டு. அனைவருக்கும் வணக்கம். திரு ஆர்.எஸ். நல்லபெருமாள் அவர்களை வரவேற்புரை நகர்த்துமாறு கேட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். ஹியூமரில் பல வகை உண்டு. ப்ரொஃபஷனல் ஹியூமர்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப சொல்லுவாங்க, கிட்ஸ் ஹியூமர்னு சொல்லுவாங்க. ஒரு 100 ஐட்டம் இருக்குது. அதில் ஒரு ஐட்டம் வந்து டங்ஃபூ ஹியூமர்னு வருது. டங்ஃபூ ஹியூமருங்கிறது நாக்குனால் தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிடுறது. அதில் என்னென்னா நிறைய சுச்சுவேஷனில் சேவ் பண்ணலாம். நான் எதுக்கெல்லாம் ஹியூமரில் ஆரம்பித்தேன்னா, சென்னையில் ஹியூமர் கிளப்பை மிஸ்டர் குணசேகரனும் பிஆர் கோவிந்தராஜனும் தான் ஆரம்பித்தாங்க 1982. பிஆர் கோவிந்தராஜன் யாருன்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். அவரும் பாலச்சந்தரும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து 1 ஹவரில் ரிசைன்மெண்ட் வந்து சினிமாவில் வந்தவங்க. பாலச்சந்தர் டைரக்டர், பிஆர் கோவிந்தராஜன் ப்ரொடியூசர். பாலச்சந்தர் வச்சு ஒரு 19 படம் எடுத்தார். பாலச்சந்தர் டைரக்ஷன் இல்லாமல் ஒரு 13 படம் எடுத்தார். மொத்தம் 32 படம் எடுத்திருக்கார். அதில் ஒரு 3 படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கினது. ஒன்று இருகோடுகள், இன்னொன்று அவள் ஒரு தொடர்கதை, இன்னொன்று தண்ணீர். இந்த 3 நேஷ்னல் அவார்டு வாங்கினது. அந்த பிஆர் கோவிந்தராஜனும் மிஸ்டர் குணசேகர் 2 பேர் தான். இன்னும் 2-3 பேர் சேர்ந்து 1982 ஹியூமர் கிளப் ஆரம்பித்தாங்க. அப்போ நான் பாளையங்கோட்டையில் இருந்தேன், இங்கே இல்லை. இவங்க ஆரம்பித்தாலும் நான் மேகசினில் படிப்பேன். நான் 1984 சென்னை வந்து முதல்ல ஹியூமர் கிளப்பில் சேர்ந்தேன். ஆக 1984 இன்னைய வரை அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குது. சுமார் 40 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் 1989 வெளிநாட்டுக்கு போயிட்டார். துபாய், சவுதி அரேபியா, ஒரு 15 நாட்டுக்கு சுற்றியிருக்கார். உலகம் சுற்றி வாலிபன் அவர். எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ஹியூமர் கிளப் ஆரம்பிச்சிருவார். அது ஹியூமர் கிளப் வந்து அவர் உயிர். அது இல்லாட்ட அவரால் வாழ்க்கையில் அதனால தான் அவர் டாப்பிக்கே பாருங்கள், லைஃப் இன் லைட்டர் வே. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணும், எப்பவும் டென்ஷனோடு இருக்கக்கூடாதுங்கிறதான் அவரோடது.
அவர் கூட இருந்தால் நல்ல டைம் நல்லா போய்கிட்டே இருக்கும். இந்த டங்ஃபு இதில் முதல்ல அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் லாபியில் ஆரம்பிச்சு அந்த டங்ஃபு ஹியூமரை கோயம்புத்தூரில் ஒரு பையன் சரியான டயத்தில் உபயோகித்தான். கோயம்புத்தூரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், அந்த இன்ஜினியரிங் காலேஜ் வெளியில் காம்பவுண்ட் வால் இருக்கும், அங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பும் உண்டு. ஈவினிங் 5 மணிக்கு அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அந்த வால் மேலே உட்காந்துக்கிடுவாங்க. பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் முன்னாள் பஸ் ஸ்டாப்பு அந்த வாலில் உட்காந்துக்கிடுவாங்க. அப்போ புதுசாக வர எங்களையெல்லாம் ரேக் பண்ணுவாங்க, நம்மளாம் தெரிஞ்சது தான். அப்போ ஒரு பையன் புதுசாக ஜாயின் பண்ணவன் அந்த பக்கம் வந்தான். டேய் வாடா அப்படின்னா வந்தான், இங்கே உட்காரு அப்படின்னா. அவன் பயந்துக்கிட்டு இருக்கான், உட்காருதான். ரேக் பண்ண போகிறாங்களோன்னு பயந்து போய். இப்போ ஒரு பஸ் வரும், பஸ் வந்து அந்த டிரைவர்கிட்ட போய் லண்டன் போமான்னு கேட்கணும் அப்படின்னா. இவன் பயந்துகிட்டு இருக்கிறான். இவன் பஸ் வந்து போய் கேட்டான்னா. இவன் போய் டிரைவர்கிட்ட, சார் இது லண்டன் போமா அப்படின்னா. டேய் மடையா, எந்த ஊர்லடா இருக்க? இந்த கோயம்புத்தூரில் எங்கடா லண்டன் இருக்கு அப்படின்னாரு. அப்போ அவன் சொன்னான், சென்னையில் பஸ்ஸு பாரிஸ் போகலான்னா கோயம்புத்தூரில் லண்டனுக்கு போகக்கூடாதான்னு கேட்டான். கேட்டான் அந்த டிரைவர், டேய் நீ நல்லா உழைச்சிக்கிடுவாடா அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த சீனியர் சொன்ன, வாடா மச்சி நீ தாண்டா நம்ம ஆள் அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டான். அவனை ரேக்கே பண்ணலை. அதுக்கப்புறம் அவன் டீமில் அவன் எப்பவுமே இருப்பான், அவனுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதனால் அவனை ரேக்கே பண்ணலை. அந்த டீமில் சீனியர் ஸ்டூடெண்ட்டோட மெம்பர் ஆகிட்டான். அது சில வேளை அந்த ஹியூமரில் வாழ்க்கையை இது பண்ண முடியும். சில வேளை ஹியூமர் மாதிரி இருக்க சின்ன விஷயமா இருக்கும், பட் யூ கேன் என்ஜாய் லைஃப். லைஃப் இஸ் டு என்ஜாய். சின்ன சின்ன விஷயத்துலேயுமே என்ஜாய் பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன இது, இப்போ என்னுடைய டாக்டர்லாம் வந்திருக்கா, சன்னும் டாக்டர்லாம் வந்திருக்கிறாங்க. அடுத்த ரூமில் அவனும் இருக்கிறான், நானும் என்னுடைய இந்த ரூமில் இருக்கிறோம். அவள் என்னுடைய மனைவியை பற்றி என்னத்தையோ சொல்லி அழுறான். என்னுடைய மருமகள் வந்து என்னத்தையோ சொல்லி அழுறான் என் மகன்கிட்ட. அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். பாவம், அவங்களாம் இரு பக்கம் மத்தள மாதிரி. அவள் அழுது முடித்தாலும் அவன் இங்கே வந்தான். நான் என் மனைவி இருக்கிற இடத்துல வந்து உட்காந்தான். என் மனைவியை சொல்லி அவளை பற்றி சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான். அப்போ கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் 2 பேரும் எங்களை அழ வச்சுட்டு நீங்கள் அழுறீங்க அப்படின்னேன். நீங்கள் படுத்துகிற பாட்டுக்கு நாங்கள் 2 பேரெல்லாம் அழணும் அப்படின்னேன். உடனே என் மனைவி சிரிச்சிட்டா. அழுகி நின்றுட்டு சிரிச்சிட்டா. அந்த டாபிக் வேறு மாதிரி போயிடுது. சில வேளை சின்ன சின்ன ஹியூமரில் எல்லாமே இருக்கலாம். இப்போ இவரோட பூரத்தையும் சொல்லணுன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கி கொண்டாந்துருக்கிறேன். அதை வாசிச்சிருந்தேன். கேஜி குணா இஸ் a renowned corporate trainer and motivational speaker, equally dedicated to training children in communication and leadership. கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது லேக்கிங், அது ரொம்ப இது பண்ணணும். அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் with an MBA in sales and marketing. He has over 30 years of experience with international elevator and escalator bro. இப்போ இந்தியாவில் நம்ம லிஃப்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அதில் 10 கிரேட்டஸ்ட் இன்ஜினியர்ஸ் எடுத்தால் ஹீ இஸ் ஒன் ஆஃப் தம். இந்தியாவிலே அவ்வளோ கிரேட்டு. அதோட அவர் இன்ஜினியராக இருந்து MBA படித்ததுனால அவ்வளோ கான்செப்சுவல் இது கரெக்டாக எனக்கு சொல்லும்போது எனக்கு தெரியாத நிறைய அவர்கிட்ட பேசுவேன். கான்செப்டுவெல்லாம் நல்லா புரிஞ்சு பண்ணுவாங்க. சில மெக்கானிக்ஸ் செய்வாங்களே தவிர அதனுடைய கான்செப்ட் புரிஞ்சிருக்காது. இவருக்கு எல்லாம் கான்செப்ட் வர தெரியும். He began his career at Best and Crompton, Chennai, spending a decade in testing, quality control எல்லாம். He later joined Kone, K-O-N-E, அப்படி தானே சொல்லணும், கோனேயா, கோனே, in Saudi Arabia, handling sales, marketing and project management for 20 years. He has worked with the leading international brands across India, Saudi Arabia and UAE. In the UAE, he advanced into technical and soft skill training, leading corporate training, communication and event management. Event management பிரமாதம் பண்ணுவார். At என்ன 8 மேலே கோவா என்ன சார் சொல்லலாம், ETAMELCO, Mississippi Company for 10 years, overseeing operations in 15 countries. அப்பா, சிலோனுக்கு மாத்திரமே எத்தனை 20 இடம் போயிருக்கீங்களா? சிலோனுக்கு மாத்திரமே ஸ்ரீலங்காவுக்கு மாத்திரம் 20 இடம் போயிருக்கிறார். His training work has taken him across the globe. He is a co-founder of Legacy. Legacy-na Leadership Empowering Global Academy for Children and Youth. ஏப்பா, accomplished Toastmaster and multiple accolades.
certified trainer with ATA UC, a seasoned Toastmaster, a founding member of Dubai Humor Club. இவர் கூட வந்தவங்க இருக்கிறாங்க. வேறு இவர் கூட சேர்ந்துருந்தவங்க இவரை பற்றி எக்கச்சக்கம் என்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு இவர் நல்லா தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அவர் அப்படி சார் இப்படி சார் சொல்லுவாங்க. நான் கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிடுவேன். ஏன்னா அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், சந்தோஷம். A founding member of Dubai Humor Club as well as Humor Club International சென்னை. எங்களுக்கு பிஆர்ஜி தான் அது பண்ணார். பிஆர்ஜி நாங்கள் பிதாமகர்னு வச்சுருக்கோம். இதில் மகாபாரதத்தில் வர மாதிரி பிதாமகர். பிஜேபி காரங்கள் தான் சோவர் பிதாமகர்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறேன். அது மாதிரி எங்களுக்கு பிஆர் கோவிந்தராஜன் தான் பிதாமகர். இந்த ஹியூமர் கிளப் ஆரம்பிச்சதில் அவருக்கு தெரியாத ஜோக்கே இருக்காது. நாம் ஒரு ஜோக்கு சொன்னால் அதில் ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணுவார். அவர் ஒரு ஜோக் புக் வாங்கினான்னு சொல்லுவார், எனக்கு அதில் ஒரே ஒரு ஜோக் எனக்கு தெரியாது இருந்ததுன்னா ஒர்த்து பையங்க அப்படிம்பார். அப்படி பிஆர்ஜி. ஆனால் யங் ஏஜ்லேயே எங்களை விட்டு பிரிஞ்சிட்டார். ஹீ இஸ் மேரிட் டு மாலதி அண்ட் இஸ் எ ப்ரவுட் ஃபாதர் ஆஃப் ஷரண்யா. ஒரே டாக்டர் தான். ஷரண்யா இஸ் மேரிட் அண்ட் currently residing in USA with her family. They have 2 wonderful, active and intelligent children. Let us welcome the ever-inspiring Mr. J. நமக்கு அவர் விருந்து அளிக்க போகிறார். நம்ம விருந்தை சாப்பிடுவோம். தலைமை உரை திரு ரமணகுமார் அவர்கள். போராட்டத்துடைய தலைவர் திரு மோகன் அவர்களை மேடைக்கு வருவார்கள். இவர் கேட்ட மாதிரி அங்கெல்லாம் லாஸ்ட் பெஞ்செல்லாம் ஆடிபுலான்னு கேட்டபோது, நான் ஒரு மீட்டிங் போனபோது லாஸ்ட் மினிட்ல நல்ல பெரிய ஹாலாக இருந்தது. லாஸ்ட் மினிட்ல ஆடிபுலான்னு கேட்டேன். இல்லை, கண்டினியூ பண்ணு அப்படின்னாங்க. அது மாதிரி ஹியூமர் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். இந்த ரீசண்டாக நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர், அதுலேயும் நம்ம பசங்க ஒரு ஹியூமர் பண்ணியிருக்காங்க. அதில் என்னன்னாக்கா, பாகிஸ்தான் கேட்டால் எங்களுக்கும் பிரம்மோஸ் கொடுங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு விற்க மாட்டோம், ஃப்ரீயாக டெலிவர் பண்ணுவோம் அப்படின்னா. அது மாதிரி ஹியூமர் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். அன்லஸ் வி லாஃப் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. சிரிப்பு தான் சிறந்த மருந்துன்னு கூட சொல்லுவாங்க. நிறையா இது என்ன தான் ஒரு சோகம் வந்தாலும் அதுலேயும் ஒரு ஜோக் இருக்கணும். சார் கோனை பற்றி சொன்னாங்க. அவருடைய பாஸ் சங்கரகிருஷ்ணனுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் நான். அவங்க வீட்டில் என்னென்னா ஏதான ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கும். அதனால் ஒரு பையன் அவருடைய சங்கரகிருஷ்ணனுடைய அண்ணானுடைய பேரன், அவன் இந்த ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் பண்ணுவான். அதில் அவன் என்ன சொல்லியிருந்தான்னா, எங்கள் வீட்டில் அடிக்கடி யாரானு இறந்து போயிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, அந்த இதில் இருக்கிற கண்ணம்மாப்பேட்டையில் இருக்கிற இவர் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கார், ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கார். எவ்வளோ ஒரு சோகமான விஷயமும் வருத்தமான விஷயத்தையும் ஒரு காமெடி எடுத்துன்னு வரோம் பாருங்க. அன்லஸ் வி பிரிங் இன் காமெடி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இருக்கிற காமெடியெல்லாம் மாறின்னு இருக்குது. இப்போ நிறையா குத்தமாக சொல்லலை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை மட்டன் தட்டுறது ஒரு பெரிய காமெடியாக இப்போ யூடியூப்லேயும் ரீல்ஸ்லேயும் போயின்னு இருக்கு. அது ஒன்று. இன்னொன்று ரெண்டாவது ட்ரிங்க்ஸை வச்சு நிறையா காமெடி பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஹியூமர் கிளப்பில் நானும் அட்டன் பண்ணியிருக்கேன். ஐ ஆல்சோ அட்டெண்டட் ஹியூமன் கிளப். அதில் எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்த்தி காமெடி. எந்த ஒரு காமெடியிலையும் ஒரு இன்னொருத்தருக்கு ஒரு மனசு புண்படுத்தாத மாதிரியோ, இல்லாட்டி வேறு ஒரு மக்களையோ ரிலீஜனையோ யாரையும் புண்படுத்தாத மாதிரி ஒரு ரொம்ப ஹெல்த்தி ஃபேமிலி காமெடி தான் இருக்கும். அது இப்போ ரொம்ப குறைஞ்சி வந்துட்டுருக்குங்கிறது என்னுடைய இது. எக்ஸப்ட் வடிவேலுவோடைய காமெடி பார்த்தீங்கன்னா, அவருடைய காமெடி பார்த்தாக்கா நமக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இறங்கிடும். ஐ கன்சிடர் ஹிம் as தி பெஸ்ட் காமெடியன் இன் த வேர்ல்டு. அவர் பண்ணாத இதுவே கிடையாது, பி இட் ஆஸ் இட் மே. பட் ஹியூமர் இஸ் ஆல்வேஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் லைஃப். நம்ம நிறையா சீரியஸாக நிறையா பண்ணிட்டோம். சார் சொன்ன மாதிரி வக்ஃப் போர்டு பற்றி பண்ணோம், எஜுகேஷன் பற்றி ஒரு இது போட்டோம், போன வாட்டி ஜிஎஸ்டி பற்றி போட்டோம். அதோட பெரிய சீரியஸ் என்ன பண்ண முடியும்? அதனால் சார் ஆப்ரேஷன் சிந்தூர் கூட பண்ணோம். ஒரு ஆர்மி ஆஃபீஸர் பேசினார். சார் இங்கே நேவல் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க சிந்தூர் பார்க்கும்போது எனக்கு இவரோட ஞாபகம்லாம் ரொம்ப வந்தது. எஸ்பெஷலி ஐஎன்எஸ் விக்ராந்த் எல்லாம் ரெடியாக இருக்காங்க லான்ச் பண்ணுறதுக்குன்னு எனக்கு சார் முடிஞ்சு தான் முன்னாடி வந்தது. அது மாதிரி சர்வீசஸில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ரீடர்ஸ் டைஜஸ்டில் முன்ன நிறையா இது வரும், ஹியூமர் வரும், ஹியூமர் இன் யூனிஃபார்ம்னு வரும், மிலிட்ரியில் இருக்கிறவங்களுடைய காமெடியெல்லாம் வரும். ப்ளஸ் நிறையா ரியல் லைஃப் ஆக்ஷன் இன் ரியல் லைஃப் ஏதோ ஒரு இது வரும். அதில்
லைஃப்பில் நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் எங்கேயான ஒரு இடத்துல காமெடி இருந்துகிட்டே இருக்கும். அது கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கிரேசி மோகன். அவரோட இது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும். ஹவு கேன் யூ பி ஸோ மீன், யூ ஆர் ஸோ மீன். மீனில் சாம்பாரில் மீன் வந்திருக்கும், அதை வச்சு ஒரு ஜவ்வு மாதிரி இழுத்து ஒரு காமெடி பண்ணி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். வி ஆர் ஆல் வெயிட்டிங் டு ஹியர் அந்த குணா சார். அவருடைய இதுவும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. எதான ஒன்று லைட்டாக பண்ணணும்னு நாங்கள்லாம் யோசித்தோம். இதில் வந்து கோர் கமிட்டியில் வந்து ஹியூமர் தவிர என்ன ஹியூமர்னு பேசும்போதே எங்களுக்கு நல்ல பெருமாள் சார் அப்போ தான் நீங்கள் அந்த இதை வேறு போட்டிருந்தீங்க, இங்கே வந்து குரூப்பில் போட்டிருந்தீங்க. அதனால் அது வந்து பண்ணலாமான்னு யோசித்து உடனே ஆரம்பித்ததில் இங்கே ஒத்துண்டதில் எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி. இப்போ அவரை கூப்பிடலாமா? இல்லை, மோகன் சார் பேசும். ஹியூமரை பற்றி எக்ஸாஸ்டிவாக ரமணகுமார் பேசிட்டார், மயிலாப்பூர் ஃபோரத்தோட பிரசிடெண்ட். ஸோ இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. பட் ஹியூமர் இல்லாமல் லைஃபே கிடையாது. ஐ திங்க் டாக்டர்ஸ் ஆல்சோ சே தட் when you enjoy laughing, I think most of your diseases get cured சொல்கிறா. ஸோ அதனால் I think we are here to hear, and already the sir has come down from the stage, so I don't want to stand between him and you. So we will commence the proceedings of the day with this talk by the speaker, Mr. Guna. I request him to take over. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 7 ஆண்டு காலமாக ஹியூமர் கிளப்பையும் 27 ஆண்டு காலமாக சென்னை ஃப்ரெண்ட்ஸ் ஃபோரத்தையும் மடிப்பாக்கத்தில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களது பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஸ்ரீகுமார் அவர்கள் 2 நிமிஷம் பேசுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். சிரிக்க தெரிந்த அனைவருக்கும் எனது நன்றிகள். ஏன்னா ஒரு இதில் பேச போகும்போது பேசிட்டு உயிரோட்டு ஜோக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம், யாருமே சிரிக்கலை. என்னன்னு கேட்டாக்கா அப்புறம் தான் தெரிந்தது, இட்ஸ் மீட்டிங் ஃபார் அ டெஃப். அதே மாதிரி நம்ம கம்யூனிகேஷனை பற்றி சொன்னார். ஸோ கம்யூனிகேஷன் வந்து பிரிண்டர்ஸ் டெவில், டைப்பிஸ்ட் டெவிலாம் நிறைய இருக்கும். ஒருத்தர் லெட்டர் எழுதினார் ஜிஎம் வந்து பிரான்ச் ஆஃபீஸுக்கு, ஐ எம் கம்மிங் டு யுவர் ஆஃபீஸ் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் ஆன் சச் அண்ட் சச் டேட், கைண்ட்லி அரேஞ்ச் எ டெம்பரரி ஒய்ஃப் ஃபார் மீ அப்படி ஃபார் 3 days. தெர் இஸ் ஒன்லி ஃபார் ஐ தே புட் இ. டாக்டர் திடீர்னு ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, எல்லோரும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த அம்மா எழுந்திருக்காங்க, என்னம்மா சுகர் இருக்கா பார்த்தேன் டாக்டர், அரை டப்பா இருந்துச்சு வீட்டில் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறார். போட்டோன்னே நான் வந்து சார் காதில் ஒரு பஸ் ஓடுற மாதிரி ஒரே சத்தமாக இருக்குது சார், என்னென்னே தெரியல, கொஞ்சம் பாருங்கன்னு. அவர் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இல்லைங்க ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. இல்லை சார் இப்போ எதாவது சிக்னலில் நிற்க எதுவும் நேரம் பொறுத்து பாருங்கள் அப்படி. அதனால் மிஸ்டர் குணாவை பற்றி நிறைய சொன்னாங்க. அவருடைய பேச்சை கேட்கறது நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். அதனால் அவர் வழிவிட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அனைவரும் அவர்களுடன் எதிர்பார்த்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் குணா அவர்கள் பேசுவார். இன்றைய நோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர், எல்லோரும் சிரிச்சுட்டே போகணும்.